ஹீட். ஹீட் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும், மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ஸ், தொட்டா சுடும், ஒரு ஃபீல். ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி. எப்படி சவுண்டுங்கிறது ஒரு எனர்ஜியோ, லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜியோ, அதே போல் ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். அதே டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹீட்டினுடைய மெஷர்மெண்ட். அதாவது இவ்வளவு சுடுது, 10 டிகிரி சூடாக இருக்குது, 20 டிகிரி செல்சியஸ் சூடாக இருக்குது, 20 கெல்வின் சூடாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஹீட்டினுடைய மெஷர்மெண்ட், ஹீட்டோடைய அளவுகோல் அப்படிங்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்கேல் கன்வர்ஷன் நமக்கு தெரியும். கெல்வின், ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ், இந்த 3 ஸ்கேல்ஸும் நம்ம இப்போது பிரபலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 3 ஸ்கேல்ஸ்க்கு இடையில 10 டிகிரி கெல்வினை எத்தனை செல்சியஸாக மாற்றுறது, எப்படி மாற்றுறது, ஒரு கெல்வினில் கொடுத்துருக்கிறது எப்படி ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது அப்படிங்கிறான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு இந்த 3 ரிலேஷன், கெல்வின் அண்ட் செல்சியஸ்க்கான இன்டர் ரிலேஷன், கெல்வின் அண்ட் ஃபாரன்ஹீட்டுக்கான இன்டர் ரிலேஷன் அண்ட் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டுக்கான இன்டர் ரிலேஷன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை எனக்கு இது ஞாபகம் வச்சுக்கலாம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், விச் இஸ் ரீடிங் ஆஃப் த ஸ்கேல். உங்களுக்கு இப்போ 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 டிகிரி அப்படிங்கிறது அந்த ரீடிங் ஆஃப் த ஸ்கேல், ஸ்கேலில் கிடைக்கக்கூடிய ரீடிங். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை எதை வச்சுக்கிட்டோம், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், விச் இஸ் செல்சியஸை கம்பேர் பண்ணுறப்போ 0, கெல்வினுக்கு 273 அண்ட் ஃபாரன்ஹீட்டுக்கு 32 ஃபாரன்ஹீட். ஓகே, அண்ட் ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறது பாயிலிங் பாயிண்ட், கெல்வினுக்கு 373, செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் 212 ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஃபார்முலா இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேயா, அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ இப்போ உங்களுக்கு கெல்வின் டு செல்சியஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 கெல்வின் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் கெல்வினில் லோயர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அண்ட் கெல்வினில் ஹையர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, கெல்வினில் லோயர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, அதை போட்டு அதை ஈக்குவேட் பண்ணும். எது கூட ஈக்குவேட் பண்ணோம், நம்ம என்ன சொன்னோம், செல்சியஸாக சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோமா. ஸோ அது செல்சியஸ் கேள்வி எவ்வளோ ரீடிங் காட்டுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ செல்சியஸ்னுடைய லோயர் பாயிண்ட் 0, ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் விச் இஸ் 100, லோயர் பாயிண்ட் 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால அதை ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணால் என்னால் அந்த எக்ஸ் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் இந்த ஸ்கேல் கன்வர்ஷனுக்கான இந்த ரிலேஷன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லை நான் டிரைவ் பண்ணிக்கிறேன் எனக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது.